அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கோப்லனார் மோஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ரெக்டிலினியர் மோஷன் ஒன்று பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் பண்ணுறது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு நேர்கோட்டில் நகருகின்ற ஒரு துகளோட இயக்கத்தை பற்றி படிக்கிறது தான் ரெக்டிலினியர் மோஷன். அப்போது இந்த நேர்கோடுன்னு சொல்லும்போது அது ஒன் டைமென்ஷன், ஒரு நீளம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற எடுத்துக்கிறது, ஏதோ ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கிறதுன்றது. இப்போ கோப்லனார் மோஷன் அப்படின்னா என்னன்னா, when a particle moves in a plane its motion is said to be கோப்லனார். அதாவது ஒரு துகள் வந்து ஒரு தளத்தில் நகரும்போது, தளம் சொல்லும்போது நம்ம பிளேன் சொல்கிறோம் இல்லையா, இந்த தளம் வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடு கட்டும்போது கூட மேலே அந்த ரூஃப் கொட்டும்போது தளம் கொட்டுறாங்கன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தளம் தளம் பூசுறாங்க, தளம் கொட்டுறாங்கன்னு கேட்டுப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கிற 2 அச்சுக்கள் எடுத்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். அந்த அதாவது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா இந்த XY பிளேன தான் நம்ம வந்து 2 டைமென்ஷன் சொல்றோம். அதுதான் இந்த இடத்துல பிளேன். when a particle moves in a plane its motion is said to be coplanar. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோப்லனார் மோஷனோட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இன் a கோப்லனார் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா find the components of the velocity and acceleration in two fixed perpendicular direction. ஒண்ணுக்கொண்ணு செங்குத்தா இருக்கிற 2 திசைகளில் இருக்கிற அந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், திசைவேகம், முடுக்கம், அதனோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த திசைகளோட இருக்கிற அந்த வெக்டர்ஸோட கூட்டுத்தொகையாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, கூட்டிய எடுத்து கூட்டினா வெலாசிட்டி வருதா, இல்லை என்ன பண்ணால் அந்த ஆக்சலரேஷன் வருதுன்ற அந்த காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ 2 ஃபிக்ஸ்டு டேரக்ஷன், பெர்பெண்டிகுலர் டேரக்ஷன் இருக்குது நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வழக்கமாக நம்ம XY பிளேன் தான் ஒன்றுக்கு செங்குத்தாக இருக்கிற ரெண்டு ஆக்சிஸ் இருக்கிறது, 2 அச்சு இருக்கிறது, அதுதான் நம்ம பிளேன் நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். let OX and OY be the two fixed perpendicular directed lines. இந்த directed lines சொல்லும்போது அது டைரக்ஷன் இருக்கு இந்த பிளேன் ஆஃப் மோஷன். ஸோ அது ஒன்றுக்கொன்று செங்குத்தா வெட்டிக்குது. அந்த வெட்டிக்கிற புள்ளி தான் உங்களுக்கு ஆரிஜின். இந்த டுவர்ட்ஸ் ரைட்டில் மூவ் பண்ணுறது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இதுவே டுவர்ட்ஸ் லெஃப்ட் இங்கே ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக மூவ் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆரிஜின்லேருந்து அதுக்கு 90 டிகிரியில் உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணாலும் அது ஒய் டைரக்ஷன். இந்த ஆரிஜினில் டவுன்வர்டாக மூவ் பண்ணுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு திசை இருக்குனாலே அந்த திசையில் செயல்படுற ஓரலகு வெக்டார் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஐ வெக்டார் ஜே வெக்டார்னு எடுத்துக்கிறோம். லெட் ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார் பி தி யூனிட் வெக்டார்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதனோட டைரக்ஷன் இருக்கிற யூனிட் வெக்டார் தான் ஐ வெக்டார், இல்லைன்னா ஐ கேப்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஒய் வெக்டார் இருக்கு இல்லையா, இதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் தான் நம்ம ஜே வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பீன்றது வந்து தளத்தில் இருக்கிற ஏதோ ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்களேன், பொசிஷன் வெக்டார் இருக்குது. அந்த பார்ட்டிகல் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கர்வேச்சர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த தளத்தில் எது உங்களுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட், அதாவது அசையாமல் இருக்கிற ஒரு நிலையாக இருக்கிற ஒரு புள்ளினா அது ஆரிஜின் தான். அப்போ ஆரிஜின்லேருந்து இதுதான் மூவிங் பாயிண்ட், இந்த பார்ட்டிகல் பீன் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற இந்த டைரக்ஷன் ஒரு லைன் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஓலேருந்து பீக்கு போகிறதா ஓபி வெக்டார், அதை தான் பொசிஷன் வெக்டர் ஆஃப் பீன்னு சொல்லுவோம். அப்போ ஓபி வெக்டார்னு சொல்லும்போது ஓன்றது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற ஆரிஜின், பீன்றது வந்து இந்த மூவிங் பாயிண்ட், அந்த பார்ட்டிகளோட மூவிங் பாயிண்ட். இது 2 டைமென்ஷனில் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலன்னா பி ஆஃப் XY. ஸோ அப்போ இது ஓபின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதோட டைரக்ஷன் இப்படி இருக்குது, டைரக்டட் லைன் ஓபி வெக்டார் இப்படி போகிறது உங்களுக்கு இந்த டைரக்ஷன். அப்போ இதனோட பொசிஷன் வெக்டாரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் த பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார். அப்போ இந்த ஓபின்றது வித் ரெஸ்பெக்ட் டு ஓ. அப்போ இந்த லைனை நம்ம இந்த பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் இங்கே பாருங்கள், ஜென்ரலாக இது நம்ம கிராஃபில் படிக்கும்போது, கிராஃப்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க இல்லையா, கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல பி ஆஃப் XY அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இந்த எக்ஸ் அச்சில் இந்த தூரம் இருக்குது இல்லையா, இங்கே வருது பாருங்கள், இதுதான் எக்ஸ் அச்சு தூரம், இந்த கிடைமட்டம் தான் எக்ஸ் அச்சு தூரம், இது ஒய் அச்சு தூரம், அந்த புள்ளி தான் பி ஆஃப் XYன்னு சொல்கிறோம். அப்போ நாம் இங்கே வெக்டாரில் சொல்லும்போது ஒரு வெக்டார்னா ஒரு எண்ணளவு இருக்கு, ஒரு திசையும் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற எண்ணளவு எக்ஸ்ன்னு எடுத்துட்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டார் ஐ வெக்டார், அப்போ இது XI வெக்டார். இது பார்த்தீங்கன்னா இந்த செங்குத்து தொலைவு வந்து ஒய். அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த ஒய் ஆக்சிஸ் பேரலா தான் இருக்கு இல்லையா, அப்போ இதனோட திசையில் இருக்கிற யூனிட் வெக்டார் என்னது ஜே.
ஸோ அப்போ இந்த ஆர் வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர். இப்போ நம்ம வெலாசிட்டி வேணும்னா நம்ம என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க பார்ப்போம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் இல்லை த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஏன்னா இங்கே பொசிஷன் வெக்டர் தான் எழுதிருக்கோம் ஆர் வெக்டர்ன்றது. அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் த ஆர் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த x வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் tன்னு அர்த்தம். எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ்ன்றது ஜெனரலாக எக்ஸ் ஆஃப் டி ஒய்ன்றது ஒய் ஆஃப் டி. அப்போ நேரத்தை பொறுத்து இந்த புள்ளி நகர்ந்துட்டே இருக்கு, இந்த எக்ஸ் ஒய்ன்றது வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வேரியபிள். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி சொல்லணும்னா டிஆர் வெக்டார் பை டிடி. அப்போ எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி இல்லையா, அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுனால டிஎக்ஸ் பை டிடி. இந்த ஐ வெக்டார் வந்து யூனிட் வெக்டார், அது அப்படியே ப்ராடக்ட்டில் இருக்குது. ஏன்னா வேரியபிளை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ப்ராடக்ட்டில் இருக்கிறது இந்த ஸ்கேலார்ஸ்லாம் ஸ்கேலரோ வெக்டாரோ அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த ஐஜேன்றது வந்து யூனிட் வெக்டார், இது எதை பொறுத்து இது மாற போகிறது கிடையாது. அதே போல் ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது டிஒய் பை டிடி இன்ட்டு ஜே வெக்டார். அப்போ டிஆர் வெக்டார் பை டிடி அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது the left hand side is nothing but the velocity. அப்போ இங்கே வெய் வெக்டார் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே போல் dx by dt நம்ம எப்படி எழுதலாம், டாட்னு எழுதலாம் இல்லையா, x டாட். இதுதான் ரெக்லினியர் மோஷனில் அந்த ஸ்கேலார் மோஷனில் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி ஸ்கேலாராக வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அங்கே இதே போல் தான் dx by dt வந்திருக்கும், அதை நம்ம x டாட்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். அப்போ v வெக்டார் ஈக்குவல் டு x டாட் i வெக்டார் ப்ளஸ் dy by dt நம்ம எப்படி எழுதலாம் y டாட் இன்டு j வெக்டார். அப்போ டாட்ன்றது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா d by dt, the differentiation with respect to t, அதாவது rate of change with respect to time ன்னு அர்த்தம். அதுதான் இங்கே. ஓகே, ஸோ இதுதான் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியோட காம்போனன்ட்னா இந்த ஐ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வி வெக்டர் கிடைக்குது. ஸோ அப்போ வெலாசிட்டியோட காம்போனன்ட் என்னன்னா எக்ஸ் டாட் அண்ட் ஒய் டாட். எந்த டைரக்ஷனில் ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்போது இது வருது. ஸோ இப்போ ஆக்சலரேஷன் நமக்கு சொல்லும்போது என்ன வரும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஆர் பை டிடி இருக்கு இல்லையா, இது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி பண்ணுறோம். அப்போ இது ஃபர்ஸ்டோட டிஃப்ரென்சியேஷன் ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் இங்கே ஆக்சுவலாக ஆர் வெக்டார் இருக்கு, டி ஸ்கொயர் ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடியை ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னு வரும்போது டி பை டிடி வரும், செகண்ட் டெரிவேட்டிவ் வரும்போது டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் டினாமினேட்டரில் வரும். இங்கே டைம்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எதை பொறுத்தும் டைம் மாற போகிறது கிடையாது. கரெக்டுங்களா, டைமை பொறுத்து நம்ம போகிற டிஸ்டன்ஸ் மாறுபடலாம், இல்லை ஸ்பீடை பொறுத்து நம்ம போகிற டிஸ்டன்ஸ் மாறுபடலாம், அதனோட ஆங்கிள் மாறுபடலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நேரங்கிறது எதை பொறுத்து மாறாது, அது நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், வேகமாகவும் ஓடாது கம்மியாகவும் ஓடாது. அதுதான் உங்களுக்கு என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நம்ம 24 மணி நேரம் இப்போ மழை நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரம் இருட்டுற மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் சீக்கிரம் விடுஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அது வந்து அந்த சுற்றுச்சூழலை நம்ம பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயங்களே ஒழிய ஆக மொத்தத்தில் அங்கே 24 மணி நேரம்ன்றது அதே 24 மணி நேரம் தான், அது எந்த வேரியேஷனும் கிடையாது. ஸோ டைம்ன்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது எதை பொறுத்தும் அந்த நேரம் மாறுறது கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஆர் வெக்டார் பை டிடி ஸ்கொயர் வந்து என்னது நமக்கு ஆக்சலரேஷன். இது வெக்டர் இல்லையா, அப்போ ஏ வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். செகண்ட் டெரிவேட்டிவ்னா எக்ஸை விட்டுட்டா டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர். அப்போது டி பை டிடினா டாட் வைக்கிறோம். இப்போ எக்ஸை 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் டைமை பொறுத்து. அப்போ எக்ஸ் டபுள் டாட் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் டபுள் டாட் ஜே வெக்டார். ஸோ இது என்னது, இப்போ இதுலேருந்து நம்ம ரிசல்ட் என்ன எழுதலாம், இந்த டைரக்ஷன் ஆஃப் ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார். அப்போ எங்கெல்லாம் இனிமேல் நம்ம ஐ வெக்டார் ஜே வெக்டார் பார்க்குறோமோ இது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற இரண்டு திசைகள்னு அர்த்தம். அதுதான் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஐ வெக்டார் அண்ட் ஜே வெக்டார்னா இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி காம்பனன்ட் என்னன்னா ஐ ஜேவோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுறது தான் காம்பனன்ட். அப்போ வெலாசிட்டி காம்பனன்ட் எக்ஸ் டாட் கமா ஒய் டாட், இந்த ரெண்டு காம்பனண்ட்டை சேர்த்து வரும்போது தான் நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. அதே போல் ஆக்சலரேஷனோட காம்பனன்ட் என்னன்னா எக்ஸ் டபுள் டாட் அண்ட் ஒய் டபுள் டாட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கோப்ரனார் மோஷன், அதாவது ஒரு தளத்தில் ஒரு புள்ளி நகரும்போது கிடைக்கிற அந்த மோஷன் அதனோட இயக்கத்தை பற்றி தான் படிக்கிறோம். இதில் ரெண்டு ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசைகளில் இருக்கும் பொழுது அந்த துகளோட இல்லை அந்த பொருளோட இயக்கத்தில் இருக்கிற வெலாசிட்டியோட காம்பனன்ட் என்ன, திசைவேகத்தோட காம்பனன்ட் கூறுகள், காம்பனன்ட்னா கூறுகள், திசைவேகத்தோட கூறுகள் என்ன, முடுக்கத்தோட கூறுகள் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு எதுக்கான ஆன்சர், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற திசைகள் இருக்கிறத கூறுகள். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன, இதெல்லாம் வந்து நம்ம 2 மார்க்குக்கு இல்லைனா ப்ராப்ளம் போடும்போது இது நம்ம யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது எல்லாமே நமக்கு தேவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது யூனிவர்சிட்டியில் 5 மார்க்கோவோ இல்லை 10 மார்க்கோவோ கேட்டிருக்காங்க. Find the components of the acceleration of a particle
இந்த டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷன். அப்போ இந்த கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் ஒன்னும் ஆக்சலரேஷன் காம்பனன்ட் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளில் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டான்ஜென்ட் டைரக்ஷன் அண்ட் நார்மல் டைரக்ஷனில் என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் முதல்ல வந்து நம்ம ஆக்சலரேஷன் வேணும்னா நமக்கு வெலாசிட்டியே இருந்தால் தான் அதில் ஏற்படுற சேஞ்சஸ். அப்போ இங்கே காம்பனண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா தான் ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷன் என்ன நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே ஒரு டான்ஜென்ட்னா என்ன அர்த்தம், அந்த கர்வை ஒரே ஒரு புள்ளியில் தொடுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், ஒரு நேர்கோடு வரைகிறோம் அப்படின்னா அதுதான் டான்ஜென்ட் லைன். ஸோ இதுதான் நான் டீன்னு நான் சொல்கிறேன். அப்போது இது ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருக்குது, ஒரு ஸ்கேலாரும் இருக்குது இல்லையா. அப்படி எடுக்கும்போது டைரக்டட் லைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த திசையில் இருக்கிற யூனிட் வெக்டரை நம்ம டி கேப்னு எடுத்துப்போம். அதாவது டான்ஜென்ட் லைனில் இருக்கிற யூனிட் வெக்டர் டி கேப். இப்போ ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குதுன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டர் ஐ வெக்டர் இல்லை ஐ கேப், இது ஜே வெக்டர். அந்த மாதிரி ஏதோ ஒரு லைன் இருக்குது அப்படின்னாலே இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்குது, ஒரு திசை இருக்குது. அந்த திசையை தான் நம்ம யூனிட் வெக்டரை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸ்கேலார் இன்ட்டு யூனிட் வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு டான்ஜென்ட் லைன் இருக்குது. ஸோ இது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் டச் ஆகும். அந்த டச் ஆகிற பாயிண்டில் இருந்து அந்த டான்ஜென்ட்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அப்படின்னா இது நார்மல், இது நார்மல் டைரக்ஷன். ஸோ இந்த லைன் வந்து இது வந்து டான்ஜென்ட் லைன் இல்லை டான்ஜென்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன வருது, என்ன காம்பனன்ட்ஸ், வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் என்ன வரப்போகுது, ஆக்சலரேஷன் காம்பனன்ட் என்ன வருதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை பற்றி நம்ம பேசும்போது இப்படி தான் நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இந்த டான்ஜென்ட் லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் சைன்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த டான்ஜென்ட் லைன் இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது டான்ஜென்ட் லைன் இப்படி இருக்குது. சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் டான்ஜென்ட் வரையறேன்னா இது உண்டாக்குற கோணம் இது சை. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஜென்ட்டோட டைரக்ஷனும் நார்மலோட டைரக்ஷனும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் டான்ஜென்ட், இதிலிருந்து இதுதான் வரைஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது இதுதான் டான்ஜென்ட் லைன், சாரி இது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஜென்ட் லைனும் இப்போ சப்போஸ் இப்போ இந்த பாயிண்ட் இந்த கர்வில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி வரேன்னா இது டான்ஜென்ட், அப்போ இது உண்டாக்குற கோணம். ஸோ அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல இது டான்ஜென்ட் லைன் அப்படின்னு நம்ம வரைஞ்சிருக்கோம்னா இந்த புள்ளியிலிருந்து செங்குத்தாக வரைகிறோம் 90 டிகிரி. ஸோ புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இந்த டான்ஜென்ட்டும் நார்மலாக வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆரிஜின் வழியாகவும் போகிற மாதிரி ஒரு டான்ஜென்ட் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ எல்லா டான்ஜென்ட்டும் ஆரிஜின் வழியாக போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட் நகர டான்ஜென்ட்டும் நார்மலாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஆரிஜின் வழியாக போகிற மாதிரியும் ஒரு டான்ஜென்ட் அமையலான்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இப்போ டான்ஜென்ட் நார்மல் டைரக்ஷனாக என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அது நமக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்றது தேவையில்லை. ஆனால் அந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வேறு தான் வரைஞ்சிருக்கேன். இது ஆரிஜின், இதுதான் உங்களுக்கு அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிற டைரக்ஷன், அந்த கர்வ்னு வச்சுக்கோங்களேன், அதனோட பாத்துன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிருக்கேன். நான் வரைஞ்சது ஆரிஜின் வழியாக போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வரையும் போது ஆரிஜின் வழியாக போகாத மாதிரி தள்ளி வரைஞ்சாலும் ஓகே தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் வரையலாம். ஸோ நான் வரைஞ்சது இங்கே ஆரிஜின் வழியாக போகிற மாதிரி வரைஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த அட் த பாயிண்ட் பின்னா இது டான்ஜென்ட் சொன்னேன் இல்லையா. அப்போ எந்த டான்ஜென்ட் டைரக்ஷன்னா இங்கே இந்த டைரக்ஷனில் போகிறது தான் டான்ஜென்ட் டைரக்ஷன். அப்போ பிக்யூ டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் இருக்கிற யூனிட் வெக்டர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டி கேப் சொல்லுறது டான்ஜென்ட் டைரக்ஷனில் இருக்கிற ஒரு யூனிட் வெக்டர். ஸோ இந்த அட் த பாயிண்ட் பியில் இருக்கிற பெர்பெண்டிகுலராக இருக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த லைன் என்னது உங்களுக்கு நார்மல். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இந்த டைரக்ஷன் இதுதான் 90 டிகிரி. ஓகேவா, இப்போ பாருங்களேன், இது டான்ஜென்ட், இது வந்து நார்மல் இல்லையா. இதனோட டைரக்ஷன் இருக்க யூனிட் வெக்டர் என் கேப் சொல்கிறேன். அப்போ பியிலிருந்து இந்த பாயிண்ட் பின்னா பியிலேருந்து எந்த டைரக்ஷனில் போகுது, இங்கே மேலே எப்படி போகுது இல்லையா. இதை நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பிஆர் டைரக்ஷன் வந்து நார்மல் டைரக்ஷன்ட்டும் பிக்யூ டைரக்ஷன் வந்து டான்ஜென்ட் டைரக்ஷன் சொல்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நேம் பண்ணியிருக்கிறது அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நார்மல் டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டர் என் கேப், டான்ஜென்ட் டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் தான் டி கேப். இப்போ இந்த இடத்துல இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இந்த டான்ஜென்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது, நார்மலும் எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்பவுமே அந்த ஒரு முக்கோணத்தோட அந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி நமக்கு தெரியும். இது 90 டிகிரின்றதால அப்போ இது எல்லாமே 90 டிகிரி தான் இல்லையா? இப்போ நம்ம ஒரு லைன் இப்போ வரையணும்னு வச்சுக்கலாம். இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான். ஸோ இது 90ன்றதால அப்போ நமக்கு இதுவும் 90 டிகிரி தான். இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ இந்த டான்ஜென்ட் லைன் இருக்கு இல்லையா, அது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணத்தை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதை நான் சைன்னு எடுத்துக்கிறேன். என்னென்னு எடுத்திருக்கேன்? சைன்னு எடுத்திருக்கேன். இது 90 டிகிரி, இது சை. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். மொத்தமாக கூட்டினா 180 டிகிரி வரணும் இல்லையா? 180ல் 90 போச்சுன்னா மீதி இருக்கிறது 90. சையோட எதை ஆட் பண்ணால் 90 கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 90 மைனஸ் சை. இந்த ஆங்கிள் என்ன வரும் உங்களுக்கு? 90 மைனஸ் சை. இப்போ மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்களேன். இந்த சையும் மைனஸ் சையும் கேன்சல் ஆகிட்டு 90 180 டிகிரி நமக்கு கிடச்சிடும். ஓகே, இது 90 மைனஸ் சை. ஸோ இது 90 மைனஸ் சைனா இங்கே வெளியே இருக்கிற கோணம் இது என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கோணம் என்னவா இருக்கும்? ஏன்னா இது ஒரு நேர்கோடு இல்லையா? ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோடுன்னா இப்போ நீங்கள் இந்த பாகைமானி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கோணம் வந்து 180 டிகிரி. இப்படி ஒரு நேர்கோட்டு அந்த எதுவுமே டைரக்ஷன் இல்லாமல் இருக்கும்போது ஒன்று 0 டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். நேர்கோட்டோட கோணம் 0 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போகும்போது 180 டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நேர்கோட்டில் இருக்கிற கோணம் இல்லையா? அப்போ இந்த மொத்தமாக கூட்டினா நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். இது 90 மைனஸ் ஐ இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன வந்தால் உங்களுக்கு 180 டிகிரி வரும்னு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு தெரியலன்னா இது சம்திங்னு வச்சுட்டு ஆட் பண்ண ஈக்குவல் டு 180 வச்சு நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த முக்கோணம் எடுக்கும்போது இது 90 டிகிரி இல்லையா? ஸோ சை ப்ளஸ் 90 டிகிரி அது கண்டுபிடிக்குது. சை ப்ளஸ் 90 டிகிரி. இது நமக்கு என்னன்னு தெரியல. ஒரு ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதுதான் நமக்கு வேணும். இதெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா 180 மைனஸ் 90 மைனஸ் சை. ஸோ 180ல் 90 போச்சுன்னா 90. ஸோ 90 மைனஸ் சை. ஸோ இதுதான் இந்த முக்கோணத்துக்குள்ளே கண்டுபிடிச்ச கோணம். ஸோ அதே போல் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரணும்னா 90 மைனஸ் சை. இந்த ஆங்கிள் நமக்கு தெரியல இல்லையா? இந்த வெளியில் இருக்கிற கோணம். ஸோ இதை நான் ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். சும்மா உங்களுக்கு தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு 180 டிகிரி வரணும். ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? 180 ப்ளஸ் 90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 90 மைனஸ் சை இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் சை. 180ல் 90 போச்சுன்னா 90 வரும். ஸோ 90 ப்ளஸ் சை. அப்போ இந்த வெளியே இருக்கிற கோணம் வந்து 90 ப்ளஸ் சை. ஸோ இதுதான் 90 ப்ளஸ் சை. ஓகே, அப்போ அந்த பார்ட்டிகிள் வந்து இனிஷியலாக எந்த இடத்துல இருந்து மூவ் ஆகுது அப்படின்னா இதுதான் அந்த இனிஷியல். இங்கே ஏ இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஏலேருந்து இது மூவ் ஆகிட்டே போகுது அந்த பார்ட்டிகிள். டைம் டீயில் இருக்கும்போது அது உண்டாக்குற கோணம் சை. அப்படியே இப்படி மூவ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ரைட்டு. சரி, இப்போ உங்களுக்கு டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதே போல் எனக்கு இப்போ இங்கே உண்டாக்குற கோணம் சைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பாயிண்ட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னா இப்போ நான் எடுக்கிறேன்னா இப்போ இந்த டான்ஜென்ட் லைன் சொல்லியிருக்கோம் இல்லையா? டான்ஜென்ட் லைன் இங்கே உண்டாக்குற கோணம் வந்து உங்களுக்கு டான்ஜென்ட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் சைன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இது டான்ஜென்ட். இதுதான் உங்களுக்கு அந்த டி கேப். இது உண்டாக்குற கோணம் இங்கே சைனா இங்கே இதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் எந்த ஒரு புள்ளி எடுத்து அங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் எடுத்திங்கனாலும் இந்த கோணமும் சை தான். சப்போஸ் நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன். அதே போல் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த கோணமும் சை தான். ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம பேச போகிறோம். இது அடுத்த பாயிண்ட் பியில் உண்டாக்குற கோணத்தை மட்டும் எடுத்து இப்போ நம்ம பேச போகிறோம்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த இடத்துல எடுக்கிறது. அப்போ இந்த உண்டாக்குற கோணம்னு இருக்கு இல்லையா? இது இந்த இடத்துல எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த சைன்ற ஒரு கோணத்தை உண்டாக்கியிருக்கு இல்லையா? இது என்னது உங்களுக்கு? டான்ஜென்ட். இது டி கேப். ஸோ இந்த டான்ஜென்ட் டி கேப்னா இங்கே இருக்குது அப்படின்னா இது உண்டாக்கி இருக்கிற கோணம் வந்து சை. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா? ஒன்று கொண்டு பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு டைரக்ஷனில் இருந்து நம்ம அந்த வெலாசிட்டி காம்பனண்ட்டை எழுத முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு பார்ட்டிகிள் இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம். அந்த பார்ட்டிகிளோட பொசிஷன் வெக்டராக எழுதும்போது ஜென்ரலாக இப்போ பொசிஷன் வெக்டர்னா எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் நம்ம எழுதுறோம் இல்லையா? அங்கே எழுதும்போது இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அந்த எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டருக்கு பதிலாக இது என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு காஸ் சைன்ட்டு வரும். சப்போஸ் இப்படி வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இது ஹரிசாண்டலாக இருக்கிறது இல்லையா, xi ப்ளஸ் yj மாதிரி இது. அப்போ இந்த வந்து நம்ம cos iன்னு எழுதலாம். cos i, அதுக்கப்புறம் இதில் இருக்க யூனிட் வெக்டார் i வெக்டார். ஸோ இது பர்பண்டிகுலராக இருக்குது இல்லையா, இது வந்து இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சோடு உண்டாக்குற கோணம் psi. ஸோ அதனால் sin psi இன்ட்டு இதில் இருக்கிற டைரக்ஷன் வந்து j வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ நார்மல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த இடத்துல கோணம் உண்டாக்குதோ நார்மல்னா, இப்போ இந்த டேஞ்சன்ட்டில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நீங்கள் அங்கேருந்து ஒரு நார்மல் வரைய முடியும். ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா இங்கேருந்து ஒரு நார்மல் வரையலாம். சப்போஸ் இங்கே தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா இந்த டேஞ்சன்ட்லேருந்து தான் பர்பண்டிகுலர் இப்படி வரையறேன்னு அர்த்தம். இப்போ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டேஞ்சன்ட்லேருந்து இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எடுக்கிறேன்னு இப்படி இருந்தால் பர்பண்டிகுலர் கிடையாது. இதுதான் டேஞ்சன்ட் லைன். இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக எப்படி வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் வரைகிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும். நான் அது வரையில, இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலர். ஸோ இதுதான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் இதுதான் நார்மல். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் என்னது, உங்களுக்கு டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் உங்களுக்கு நார்மல் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். இது 90 டிகிரி, இது psi. அப்போ இது மொத்தமாக உண்டாக்கியிருக்கிற இந்த கோணம் சொல்லும்போது, அதாவது இந்த நார்மல் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா 90 + psi. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த புக் ஒர்க்குள்ளே போயிடலாம். இது புரிஞ்சால் போதும், புக் ஒர்க்குள்ளே போயிடலாம். இப்போ அது டெரிவேஷன் பார்த்துடலாம். Let PQ be the direction tangential to the path the particle in the sense in which the arcual distance s of the particle measured from a fixed point A increases. இப்போ arcual distance சொல்லும்போது இந்த APன்றது தான் arcual distance. இப்போ A ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, இங்கே P இருக்குது. இப்படி போக போக இந்த arcual distance இன்க்ரீஸ் ஆகிட்டு, இங்கே P இருக்கா. ஸோ இப்போ போயிட்டே இருக்கும்போது இப்படி போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி கிட்ட இந்த பி வந்து டுவர்ட்ஸ் ஏவை நோக்கி வந்தால் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். ஏலேருந்து விலகி போகுது அந்த தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, அந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறோம். ரைட், அப்போ PQ வந்து டான்ஜென்ஷியல் டைரக்ஷன். ஸோ அதே போல் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நம்ம அந்த பர்பண்டிகுலர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது பாருங்க Pலேருந்து R. அப்போ அந்த PR தான் என்னது உங்களுக்கு இன்வர்டு ட்ரான் நார்மல். ஒரு நார்மல், அவ்வளோதான். அது நார்மல் லைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. If t cap and n cap are the unit vectors in these directions, then the velocity of the particle is, நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுவும் ஏற்கனவே நம்ம டைரக்ஷன் ஆஃப் v வெக்டார் நம்ம படிச்சிருக்கோம். இனிஷியலாக இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டின்னு நம்ம டெரிவேஷன் போட்டு காமிச்சிருக்கோம். அந்த டெரிவேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் v வெக்டார் வந்து இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் டான்ஜென்ஷியல் at the point அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அங்கே தான் இங்கே எழுதியிருக்கோம் v வெக்டார் ஈக்குவல் டு s டாட் t cap. இந்த s டாட்ன்றது என்னது உங்களுக்கு ஸ்பீடுன்னு நம்ம படிச்சிருக்கோம், அந்த மொதல் வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஹியர் த யூனிட் வெக்டார் t cap இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் வெக்டார். இது கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ யூனிட் வெக்டார்னா அதோட ஆன்சர் 1, மாடுலஸ் 1ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இது வெறும் கான்ஸ்டன்ட்னா இது மாறாமல் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், பட் பல வரையும்போது சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் வேரியாக டேஞ்சன்ட்ன்றது வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இங்கே இருக்கும்போது இது டேஞ்சன்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்போது இது டேஞ்சன்ட், இப்படி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாயிண்டில் டச் பண்ணிச்சுன்னா இப்போ இந்த பேனா வச்சுருக்கிறது இதுதான் டேஞ்சன்ட். சப்போஸ் இந்த பாயிண்ட்னா இது டேஞ்சன்ட், ஸோ இந்த பாயிண்ட்னா இது டேஞ்சன்ட், இப்படி உங்களுக்கு டேஞ்சன்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் புரியுனா வரைஞ்சிக்காம, இந்த பாயிண்ட்டில் இது டேஞ்சன்ட். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆகுதுன்னா இது டேஞ்சன்ட், இந்த ஒரு பாயிண்ட்டில் மட்டும் டச் ஆகணும்னா இது டேஞ்சன்ட், இந்த பாயிண்ட்டில் டச் ஆகணும் இது டேஞ்சன்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட் வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த டேஞ்சன்ட் வெக்டாரும் கான்ஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Here the unit vector t cap is not constant vector since it varies in direction with time t. டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள் நமக்கு என்ன வரும், வெலாசிட்டியில் ஏற்படுற ரேட் ஆஃப் சேஞ்ச் இல்லையா. அப்போ a வெக்டார் ஈக்குவல் டு dv வெக்டார் பை dt. v வெக்டார் என்ன எழுதிருக்கோம், s டாட் t cap. ஸோ அப்போ d பை dt ஆஃப் s டாட் t cap. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ t cap வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா டிஃப்ரென்சியேஷனில் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் ஒரு டேர்ம் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே வேரியபிள், வேரி ஆகிட்டே இருக்குது. ஸ்பீடும் வேரி ஆகிட்டே இருக்குது, த டேஞ்சன்ட் டைரக்ஷனும் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், யூவி ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வி அப்படியே வச்சுக்கிறோம், ப்ளஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த 2 டேர்மும் சேர்ந்து தான் இந்த ப்ராடக்டோட டெரிவேட்டிவ். ஸோ அப்போ d by dt ஆஃப் s டாட் t capனா ஃபஸ்ட் நம்ம s டாட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ d by dt ஆஃப் s டாட் t cap அப்படியே வச்சுக்கிறோம்,
ப்ளஸ் இப்போ எஸ் டாட் அப்படியே வச்சுக்கிட்டு டி கேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி பை டிடி ஆஃப் டி கேப். இது உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ டி பை டிடினா ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏற்கனவே எஸ் டாட்னா ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டபுள் டாட் வச்சுக்கலாம். ஸோ எஸ் டபுள் டாட் டி கேப் ப்ளஸ் எஸ் டாட், இந்த இடத்துல எஸ்ஸுக்கு தான் டாட் போடும். ஏற்கனவே டி கேப் இருக்குது, அங்கே ஒரு டாட் வச்சு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால டிடி கேப் பை டிடினே எழுதுகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டி கேப் வந்து டேஞ்சன்ட் டைரக்ஷன் தெரியுது, எஸ் டாட் வந்து ஸ்பீடு தெரியுது, அது ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எஸ் டபுள் டாட் தெரியுது. ஆனால் இது வரைக்கும் நம்ம படிச்சதுலேயே இந்த மாதிரி நம்ம படிக்கல. டிடி கேப் பை டிடின்னு நம்ம படிக்கல. ஸோ அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் டி கேப் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால நான் இந்த ஈக்குவேஷன் ஸ்டார்னு நான் எடுத்திருக்கேன். இது கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, இந்த விஷயம் நமக்கு தேவைப்படுது இங்கே தான். ஸோ சூஸ் டூ பர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆஸ் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ரெண்டு பர்பெண்டிகுலர் லைன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு புரியணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல, அதனால் நான் சொல்லலை. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கிறோம், அதுக்கு ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம வரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒய் இந்த படத்துக்கு தேவையில்லாதால இதை நான் வரையலை, அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். So let I vector, j vector be the unit vectors in the x and y direction. Suppose t cap வந்து make an angle psi with the x axis. அந்த கோணம் உண்டாக்கி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு அந்த பொசிஷன் வெக்டார் வந்து x ஆக்சிஸோட ஒரு கோணத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்னா நம்ம அதனோட வெக்டார் எப்படி எழுதலாம்னு அர்த்தம், cos i vector plus sin psi j vector. சப்போஸ் தீட்டா கோணத்தை உண்டாக்கி இருந்தா cos theta i vector plus sin theta j vector நம்ம எழுதலாம். இதுவும் நீங்கள் இந்த +1 +2லேயே நீங்கள் இது படிச்சிருப்பீங்க. அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஒரு வெக்டார் ஒரு லைன், ஒரு பொசிஷன் வெக்டார் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க இல்லையா, அது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாகிற கோணம் சையாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு பர்பெண்டிகுலர் லைன் வச்சு நம்ம அதனோட வெக்டாரை எழுதலாம், அந்த யூனிட் வெக்டார் எழுதலாம். அப்போ டி கேப் ஈக்குவல் டு காஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் சை ஜே வெக்டார். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்திருக்கேன். டி கேப் எழுதின மாதிரியே இப்போ என் கேப்புக்கும் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என் கேப்பும் அதே போல் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் தெரியணும். ஸோ அதனால தான் இதை நம்ம 90 + ஐ எப்படி வந்து நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ என் கேப்புன்றது வந்து நார்மல் வெக்டார், யூனிட் நார்மல். இது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் 90 + ஐ. அப்போ இந்த ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, என் கேப் வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னா, என் கேப் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் 90 + ஐ. அப்போ காஸ் ஆஃப் 90 + ஐ இன்ட்டு அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டர் ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆஃப் 90 + ஐ இன்ட்டு ஒய் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டர் ஜே வெக்டார். இப்போ காஸ் ஆஃப் 90 + ஐ அப்படின்னா இது ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கீங்க. ஸோ இங்கே வரும்போது இது 0 டிகிரி, இங்கே வரும்போது 90 டிகிரி இல்லையா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இது ஒரு தளத்தை வந்து 4 சமபாகமாக பிரிக்கிறோம். அதை குவாட்ரண்ட் நம்ம சொல்லுவோம். 4 கால் பகுதிகளாக பிரிக்கிறோம்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, 3, 4 இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வரணும். இதுதான் 1வது கால் பகுதி, இது 2வது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது 3rd, இது 4th. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா, 1 0 90 வரைக்கும் தானே இருக்குது. அப்போ இதை நம்ம வழக்கமாக எழுதும்போது 90 - தீட்டான்னு எழுதுவோம். அந்த ஆங்கிள் இப்போ இந்த ஒரு லைன் இங்கே ஒரு பார்ட்டிகல் அதனோட பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்குன்னா, இது உண்டாக்குற கோணம் வந்து அதுக்கேற்ற மாதிரி 90 - தீட்டா. மேக்ஸிமம் என்ன வருதோ அதை நம்ம எழுதுவோம் 90 - தீட்டா. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருதுன்னா இந்த ஆங்கிள் நம்ம எப்படி எழுதுவோம்னா 90 + தீட்டா. ஸோ இந்த மாதிரி 4த்துக்கு போகும். இங்கே இது மட்டும் போதும், நான் அதனால் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது 90 - தீட்டானா இது 90 + தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், இது ஆல், இது சில்வர், இது டீ, இது கப்ஸ். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கோசிக்கணும் பாசிட்டிவ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ சைன் தவிர இது எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ். இப்போ பாருங்களேன், இங்கே ஆங்கிள் பாருங்கள் 90 + சை 90 + சை. 90 +னால செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ், சைன் தான் பாசிட்டிவ். அப்போ காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ முதல்ல அதனால் நெகட்டிவ் சைன் போடுறோம். செகண்ட் குவாட்ரண்ட் காஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் சைன் போட்டோம். 90 இருந்தால் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும், காஸ் வந்து சைனாக மாறுது, மாற்றிட்டோம். இந்த ஆங்கிள் சை மட்டும் வரும். ரைட், ஐ வெக்டார் ப்ளஸ் இப்போ பாருங்கள் 90 + ஐ அகெயின் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ். ஸோ அதனால் ப்ளஸ் போடுறோம். 90 இருந்தால் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும், சைன் காசாக மாறுது, எழுதிட்டோம். ஸோ என் கேப் ஈக்குவல் டு -sin psi ஐ வெக்டார் ப்ளஸ் காஸ் ஐ ஜே வெக்டார். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் டி கேப் கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என் கேப் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம டி கேப்புக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி எழுதிருக்கோம் இல்லையா, டி கேப் ஈக்குவல் டு காஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் சை ஜே வெக்டார். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம். ஓகே, ஸோ dt cap by dt ஈக்குவல் டு காஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் சைன். நான் ஜெனரலாக இங்கே தீட்டானா இங்கே தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல சைன்னு இருக்குது. நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்.
ஸோ இந்த இடத்துல டேஷ்ன் போது ஜென்ரலாக வழக்கமாக நம்ம +1 +2 படிச்சுன்னா காஸ் தீட்டானா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் மைனஸ் சைன் தீட்டா போட்டிருக்கோம், சேம் வேரியபிள். ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணது வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஆனால் இங்கே இருக்கிறது சை. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், அப்போ மைனஸ் சைன் சை, அதனால் நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டி சை பை டிடி, இதுதான் செயின் ரூல் நம்ம சொல்லுவோம். சேம் வேரியபிள் இருந்தால் சப்போஸ் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கே சொல்கிற பாருங்களேன். இப்போ டி பை டி தீட்டா ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னா தீட்டாவை தீட்டா பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா நம்ம சொல்கிறது கரெக்டு. இதுவே நான் டி பை டி தீட்டா ஆஃப், சாரிங்க டி போடுறேன், இல்லை தீட்டாவை கூட தான் போடுறேன், டி பை டி தீட்டா ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வேறு வேரியபிள். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸை தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால டிஎக்ஸ் பை டி தீட்டான்னு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸோ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ், ஸோ மைனஸ் சைன் சை, ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டீயை பொறுத்து இங்கே இருக்கிறது சை, ஸோ இன்ட்டு டி சை பை டிடி, எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதுதான் டினாமினேட்டரில் வரணும். ஸோ இன்ட்டு ஐ வெக்டார், இந்த ஐ வெக்டார்ன்றது மாறலை, ஏன்னா ஐ வெக்டாரில் வந்து எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற யூனிட் வெக்டார் தான், அப்போ இது கான்ஸ்டன்ட் வெக்டார். அதே டி கேப்னு சொல்லும்போது அது நாட் எ கான்ஸ்டன்ட் வெக்டார் சொன்னோம். ஓகே, அதே போல் ஜே வெக்டார் சொன்னால் அது ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற அந்த யூனிட் வெக்டார் தான், அது எப்பவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ ஐ வெக்டார் ஜே வெக்டார்லாம் கான்ஸ்டன்ட் யூனிட் வெக்டார். அதே போல் இங்கே சைன் சையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எதை பொறுத்து பண்ணுறோம், டீயை பொறுத்து பண்ணுறோம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் சை இன்ட்டு சையை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி சை பை டிடி இன்ட்டு ஜே வெக்டார். ஸோ இதில் ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது பாருங்கள், டி சை பை டிடி காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடுறேன். ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் சைன் சை இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் காஸ் சை இன்ட்டு ஜே வெக்டார் இன்ட்டு டி சை பை டிடி. இப்போ இந்த மைனஸ் சைன் சை ஐ வெக்டார் ப்ளஸ் காஸ் சை ஜே வெக்டார் பதிலாக நான் இந்த என் கேப்புக்கான விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பை யூஸிங் 3, since by 3. ஸோ dt cap by dt நமக்கு என்ன வருது, d psi by dt into n capன்னு வந்திருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் வச்சு தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் அண்ட் டிவைட் பை எஸ் பண்ணுறேன். அப்போ d psi by ds இன்ட்டு ds by dt இன்ட்டு n cap வருது. இந்த d psi by dsனா இது கர்வேச்சர். கர்வேச்சர் பற்றி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் படிச்சிருப்பீங்க. மேபி சிலர் வந்து ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, சிலர் வந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலும் ஓகே, கர்வேச்சர் தான் நீங்கள் காப்பா அப்படின்னு சொல்வீங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/ρ, திஸ் இஸ் நத்திங் பட் ds by d psi. அதாவது அந்த கர்வேச்சர், அந்த ஆர்கோல் லென்த் எஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ் ஆக்சிஸோட உண்டாக்குற கோணம் சையாக இருந்துச்சுன்னா கர்வேச்சர் வந்து ds by d psi. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா இதனோட ரெசிப்ரோக்கல். அப்போ வெறுமனே ரோ மட்டும் வரும். ஸோ ரோ வரும்போது டி சை பை டிஎஸ். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் இந்த இடத்துல வந்திருக்குது, டி சை பை டிஎஸ். ஸோ அதனால் நான் சாரி மாற்றி சொல்லிட்டேன். இங்கே கேனே எடுத்துக்கோங்க, இது கே வந்து டிஎஸ் பை டிசை, காப்பா கே இல்லை, அது காப்பா ஆக்சுவலாக கர்வேச்சர். அந்த கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் ரோ. ஸோ இந்த கர்வேச்சரை தலைகீழாக மாற்றும் போது கிடைக்கிறது தான் ரோ. ஸோ அதனால இது டி சை பை டிஎஸ். ஓகே, கர்வேச்சர் காப்பான்றது டிஎஸ் பை டி சை, இது தலைகீழாக மாத்திரம் கிடைக்குது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ. ஸோ அப்போ ரோக்கும் கர்வேச்சருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் என்ன உங்களுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா, ரோ ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் கர்வேச்சர், இல்லை கர்வேச்சர் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த இடத்துல டி சை பை டிஎஸ்ன்றது வந்து 1/ρ. சாரி, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கர்வேச்சர்ன்றது வந்து டி சை பை டிஎஸ், அதுதான் காப்பான்னு சொல்லுவோம். அப்போ இந்த கர்வேச்சரோட ரெசிப்ரோக்கல் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அப்போ டிஎஸ் பை டி சை. ஸோ அப்போ நம்ம இது எப்படி சொல்லலாம், இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் அப்படின்னா ரோ ஈக்குவல் டு 1 பை காப்பா, இல்லை காப்பா ஈக்குவல் டு 1/ρ, எது வேணாலும் சொல்லலாம். ஸோ காப்பா ஈக்குவல் டு 1/ρ. ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பா ஈக்குவல் டு டி சை பை டிஎஸ், திஸ் இஸ் நத்திங் பட் 1/ρ. அந்த ரோன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம்.
ஸோ அதே போல் ds by dtனா s டாட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் அந்த ஆர்கோல் distance with respect to time t. ds by dt தான் s dot, இது n cap. So dt cap by dt வந்து நம்ம என்ன சொன்னா s dot by rho into n cap. அப்போ இங்க ரோன்றது என்னன்னா radius of curvature of the path at the point p. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கர்வேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த 4 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாரில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து இந்த ஆக்சலரேஷனோட காம்போனன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷனில் கண்டுபிடிக்கிறது தான். இந்த dt cap by dtக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ s டபுள் டாட் t cap அப்படியே இருக்கு, s டாட் இன்ட்டு dt cap by dtக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம், s டாட் by rho into n cap. அப்போ s டாட் into s டாட்னா s டாட் ஸ்கொயர் by rho, அவ்வளோதான். Okay, so therefore the component of acceleration of the particle in the tangential direction t cap ஓட coefficient என்ன இருக்கும், அதுதான் tangent directionல இருக்க component. அப்போ அது s double dot. So அதே போல n capனா normal directionல இருக்கிற componentனா s dot square by rho. வழக்கமாக s dot வந்து speed இல்லையா, speed வந்து velocityயோட scalar. அப்போ small v நம்ம represent பண்ணலாம் direction இல்லாம. அப்போ s dot v னா s double dot நம்ம எப்படி எழுதலாம், dv by dt ன்னு எழுதலாம். So a vector equal to dv by dt into t cap plus இது எப்படி எழுதலாம், v square by rho into n cap. So இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் 10 மார்க் கொஷின் எப்படி கேட்குறோம், நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒன்று இங்கே ஸ்டாப் பண்ணலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் v எழுதும்போது இதை ஸ்டாப் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி ஒரு கரானரி ஒன்று இருக்குது, நம்ம அதையும் பார்த்துருவோம். இதை அட்டஸ்டச்சாக பார்த்துட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ கரானரி என்னென்னா, இப்போ பாத் வந்து ஒரு கர்வேச்சராக போகுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாத்தை வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் போச்சுன்னா, அதாவது இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு இந்த மூவிங் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாமல் ஆங்கிள் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டாக இருந்து இந்த ஆங்கிள் மட்டும் வேரி ஆகிட்டே வரும்போது நம்ம சர்க்கிள் கிடைக்குது. அதுதான் நம்ம கரானரி பார்க்குறோம். இஃப் த பாத் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ அண்ட் சென்டர் ஓ அண்ட் இஃப் த ஆங்கிள் ஏஓபி இருக்கு இல்லையா, இது தீட்டாவாக இருந்துச்சுன்னா, இந்த ஏஓபி தீட்டாவாக இருந்தால் இந்த எஸ், இந்த ஆர்கோல் டிஸ்டன்ஸ் எஸ் என்னவா இருக்குன்னா, இது ரேடியஸ் இன்ட்டு இந்த ஆங்கிள் தீட்டா, ஏ தீட்டா. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு. இப்போ அட் த பாயிண்ட் பி, அந்த பின்ற பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணுற மாதிரி நம்ம வரைஞ்சு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து டான்ஜென்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் ஈக்குவல் டு ஏ தீட்டா அப்படின்னா எஸ் டாட் டிஃப்ரென்ஸ் என்ன நமக்கு வெலாசிட்டின்றது போது வி வரும்போது டிஎஸ் பை டிடி தான் நமக்கு வேணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, ஈக்குவேஷன் 2ல் இருக்குது பார்த்தீங்களா, the s dot dv by dt, s dot square. So இது s double dot இந்த ஆன்சர்ல வேணும், நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்குலர் மோஷன் இருக்கும்போது இந்த ஆர்குவல் டிஸ்டன்ஸ் வந்து s equal to a தீட்டானா s dot வந்து a into theta dot. ஏன்னா இங்கே ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான், ஆங்கிள் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ தீட்டா தான் வேரியேஷன், தீட்டா தான் டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ d theta by dtன்னு சொல்லும்போது theta dot சொல்கிறோம். அப்போ s double dotனா a into theta double dot. அப்போ இந்த சர்க்கிள் இப்போ எப்படி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம சொல்லுவோம், சர்க்கிள்னா ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அப்போ சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஏ இருக்கு இல்லையா, அப்போ ரோவோட ஆன்சர் ஏன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ ரோ ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ வி கேப் நம்ம வி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம், இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெரிவேஷனில் இந்த டான்ஜென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷனில் வி வெக்டர் வந்து எஸ் டாட் டி கேப். ஏன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, டெரிவேஷன் ஆஃப் வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது இஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் டான்ஜென்ட் படிச்சோம் இல்லையா, அப்போ இந்த வெலாசிட்டி காம்பனண்ட்ல டான்ஜென்ட் மட்டும் தான் இருக்கும். அதுவே ஆக்சலரேஷன் காம்பனண்ட்ல தான் டான்ஜென்ட்டும் இருக்கும், நார்மலாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல வெலாசிட்டி நம்ம காம்பனண்ட் கண்டுபிடிக்கும் போது எஸ் டாட் டி கேப் மட்டும் தான் இருக்கும். அப்போ எஸ் டாட் போல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஏ தீட்டா டாட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல் ஏ வெக்டார், அதாவது ஆக்சலரேஷன் காம்பனண்ட் வந்து எஸ் டபுள் டாட் டி கேப் பிளஸ் எஸ் டாட் ஸ்கொயர் பை ரோ, இது வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்டு என் கேப். அப்போ எஸ் டபுள் டாட்டுக்கு பதிலாக ஏ தீட்டா டபுள் டாட் ரீப்ளேஸ் பண்ணுறோம், டி கேப் அப்படியே இருக்கும். எஸ் டாட்டுக்கு பதிலாக ஏ தீட்டா டாட் த ஹோல் ஸ்கொயர் பை ரோ வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சர்க்கிளில் ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம வெலாசிட்டி காம்பனண்ட் எடுக்கும்போது இப்போ இந்த பாயிண்ட் பி இருக்கு, வெலாசிட்டி அட் த பாயிண்ட் பியில் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிருக்கும். டான்ஜென்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒன்று வரைஞ்சிங்கன்னா அதுதான் நார்மல். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சாலும் அதுக்கு நீங்கள் நார்மல் வரைகிறது கண்டிப்பாக
சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வழியா பாஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இந்த பீன்ற பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. அட் த பாயிண்ட் பீல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிட்டு அதுல இருந்து நீங்க ஒரு நார்மல் வரைஞ்சிட்டு அந்த நார்மல் கண்டிப்பா இது வழியா பாஸ் ஆகும். ஆரிஜின் வழி, அதாவது சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓ வழியா பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி காம்போனன்ட் வந்து டி கேப் மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்ப டான்ஜென்ட் டைரக்ஷன் தான் அந்த காம்போனன்ட் இருக்கும். a theta dot. இப்போ வெலாசிட்டின்னு சொல்லும்போது இந்த ஒரு காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கும். அதுவே ஆக்சலரேஷன் சொல்லும்போது இது டான்ஜென்ட் டைரக்ஷன், இது நார்மல் டைரக்ஷன். அப்போ இதுல ஒரு காம்போனன்ட் இருக்கும், இதுல ஒரு காம்போனன்ட் இருக்கும். அப்ப டான்ஜென்ட் டைரக்ஷன்ல என்ன காம்போனன்ட் இருக்கு அப்படின்னா a theta dot. அப்ப இங்க இருக்கிற அந்த காம்போனன்ட் வந்து a theta double dot. அதுவே n கேப் இருக்கு இல்லையா, நார்மல் வெக்டார், அதனோட டைரக்ஷன்ல இருக்க காம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க பண்ணும்போது a theta dot the whole square by a இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா a square into theta dot square by a வரும். ஒரு a கேன்சல் ஆயிடுச்சு, என்ன வரும் உங்களுக்கு a theta dot square. ஸோ இப்போ நார்மல் டைரக்ஷன்ல இருக்கிறதோட காம்பனண்ட் வந்து a theta dot square. அப்போ சர்க்குலர் மோஷன்ல இருக்கு, அந்த பாத்து சர்க்குலர் மோஷன்ல சர்க்கிள் பாத்தா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி காம்பனண்ட் என்ன வருது, a theta dot மட்டும் வரும். அது ஆக்சலரேஷன் காம்பனண்ட் வரும்போது a theta double dot வந்து டான்ஜென்ட் டைரக்ஷன்ல இருக்க காம்பனண்ட், a theta dot square வந்து ஆக்சலரேஷன்ல இருக்கிற காம்பனண்ட். ஸோ இது வந்து ஒரு டைம் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அந்த காம்பனண்ட் மட்டும் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது 2 மட்டும் எழுதினா போதும். இல்லை காம்பனண்ட்டாக கேட்டோம்னா டான்ஜென்ட் டைரக்ஷனில் இருக்கிற ஆக்சலரேஷன் காம்பனண்ட் a theta double dot, நார்மல் டைரக்ஷனில் இருக்கிற ஆக்சலரேஷனோட காம்பனண்ட் வந்து a theta dot square மட்டும் எழுதினா போதும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.